எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டாம் எலமெண்ட்டில் உள்ள டாக்குமெண்ட். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ரூட்டில் வந்து டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதான் நம்மளோட அவுட்புட். ஸோ ஆஸ் இட் இஸ் உங்களோட கோட் பார்க்கலாம் நீங்கள். இதான் நம்மளோட கோடும் கூட. ஸோ இதுதான் நம்மளோட கோட். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம main.jsக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லாக் பண்ண போகிறேன். என்ன லாக் பண்ண போகிறேன் அப்படின்னா, சிம்பிளி டாக்குமெண்ட். ஓகேவா, டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் இருக்குது சொல்லி பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே வராது. ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் அண்ட் கன்சோல் போனீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ டாக்குமெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே HTML டேக்ஸ் தான் காமிக்குது. ஓகேவா, எனக்கு HTML டேக்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எனக்கு வேணும். ஸோ அது வந்து விசிபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கோடில் போயிட்டு இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கு பதிலாக DIR தரலாம். ஸோ DIR அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாருங்கள். ஸோ டேரக்டரி மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேரக்டரி வழியில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் சொல்கிறதோட அவுட்புட் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் மெத்தட்ஸ் வழியாக காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நம்மளோட கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ காமிக்குது. லொகேஷன் இருக்குது, URL இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தோமா, ஹிஸ்ட்ரியா லொகேஷனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் வந்து லொகேஷனும் இருக்குது அண்ட் ஆல் இருக்குது, பேசிக் URI இருக்குது. ஸோ ஓகே, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ரொம்ப மோஸ்ட்லி யூஸ்டு மட்டும் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெர் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்களேன் கொஞ்சம். ஓகே, இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டொமைன் இருக்குது. ஸோ டொமைன்னா நம்ம எதில் அசஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் 127.0.0.1 அதான் நம்ம டொமைன். ஸோ அதை விடி வாங்கலாம். சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி லாகில் போயிட்டு டாக்குமெண்ட் டாட் அண்ட் இங்கே பார்த்தா நிறைய காமிக்குதா. இங்கே நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு ஜஸ்ட் அதோட டொமைன் வேணும். கரெக்டாக, ஸோ டொமைன் அண்ட் என்டர் அண்ட் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா, டாட் விஷயம் மூலியமாக நீங்கள் அசஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, அண்ட் நான் மெயினான விஷயம் நான் என்ன உங்களுக்கு நான் சொல்ல நினச்சேன் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஜஸ்ட்டு அதை பற்றி நான் ஒன்று சொன்ன வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே இருக்கும் உங்களுக்கு டைம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட் காமன்லி யூஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதோட URL நான் வாங்கினு வச்சுக்கோங்களேன். சேம் இதே மாதிரி நான் வந்து டாக்குமெண்ட் டாட் URL அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் URL வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் வாங்கலாம் JavaScript மூலிமா. ஓகேவா, இந்த அது மட்டும் கிடையாது. டாக்குமெண்ட் டாட் அதோட டைட்டில் நீங்கள் எப்படி வாங்கலாம், சிம்பிள் லைக் இது மாதிரி வாங்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா அதோட டைட்டில் வந்துச்சு. அண்ட் ஈவன் நீங்கள் கூட மாற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் தான். டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அண்ட் மேபி சேஞ்ச் டு அன்புன்னு போடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்டர் பண்ணும்போது உங்களோட டைட்டில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய மாடிஃபை பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் அதோட இந்த டாக்குமெண்ட்டோட ஹெட்டோ இல்லை பாடியோ வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்ச் பண்ணுது ஹெட். ஓகே, இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஹெட் கோட். ஓகேவா, ஸோ இந்த ஹெட் கோடு வந்து உங்களுக்கு வந்து டிர் ஃபார்மேட்டில் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி டெர். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், டெர் இப்படி போட்டுட்டு இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் ஹெட் போட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ட்ரை பண்ணதில்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இந்த ஹெட் வந்து அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ் மூலிமா காமிக்குது. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே வந்து HTML கோடு இருக்குது, ஸ்ட்ரக்சராக இருக்குது. அண்ட் அதுவே நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டைலில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு டெர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் பாடி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் பாடி அண்ட் இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம பண்ணுறதும் அண்ட் இந்த main.jsல போய்ட்டு கோட் டைப் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ சின்ஸ் நம்ம கோடு வந்து அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ண போது கிடையாதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த கோடு வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ டாட் பாடி அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாடி கோடு இருக்குது அண்ட் பாடிக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது, டிவுக்குள்ளே வந்து ஒரு H1 இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுங்க. ஓகே, ஸோ சின்னதாக இருக்கிறதுனால எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கப்புள் ஆஃப் வீடியோஸ்க்கு அப்புறமா வந்து அதோட UI வந்து நான் டெவலப் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போயிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CyberDude.com போவோம். ஓகேவா, ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு மேபி இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் அண்ட் இதை நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து இதோட டாக்குமெண்ட் டாட் பாடி வாங்குறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா இந்த பாடிக்குள்ளே நிறைய இருக்குது. ஓகே, அதோட கோடிங் எல்லாமே வாங்கிட்டீங்க, நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த டாக்குமெண்ட், அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து எவ்வளோ ஆங்கர் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் லிங்க்ஸ்னு இருக்கும் பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ்னு இருக்குது. இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது
இங்கே பார்த்தீங்கன்னா 153 லிங்க்ஸ் கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ லிங்க்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நேவிகேட் ஆகும். ஸோ எந்தளவுக்கு லிங்க்ஸ் நிறையா இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் சைட் வந்து ரேங்க் ஆகும். அதான் SEOன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த வெப்பேஜில் வந்து எவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி document.forms அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸும் காமிக்குதா. இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் ஒரு ஐடி இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, எஸ், ஒன்று தான் இருக்குது. ஸோ எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா document.all அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் ஆல் அப்படின்னா எல்லா HTML எலமெண்ட்ஸும் நீங்கள் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ், ஸோ H1, H2 அண்ட் பேராகிராஃப் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே காமிக்கும். டோட்டலாக வந்து 1075 HTML எலமெண்ட்ஸ் வந்து இந்த சைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ XXS அதாவது அது வல்னரபிலிட்டி. நீங்கள் ஆல்ரெடி நெக்ஸ்ட் சர்ச் பண்ணாக்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு XSS. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிலிட்டின்னு போடுவோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு போட்டுப்பீங்க. ஓகேவா, இப்போ வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ்புக்கோ இல்லை வேறு ஏதாவது லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட குக்கீஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் அதே மாதிரி documents.cookie அண்ட் இங்கே பார்த்தீங்களா இதுதான் குக்கி. ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன குக்கினா என்ன அப்படின்னா உங்களை மாதிரி உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் லோக்கல் ஸ்டோரி வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ தட் அந்த இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அந்த குக்கி. ஸோ அந்த குக்கி வந்து நீங்கள் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இந்த சைட்டில் எதுவுமே அந்த லாகின் நம்ம எதுவுமே பண்ணல. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அனலிட்டிக் யூஸ் பண்ணிக்கிறதுனால அதோட இன்ஃபர்மேஷன் காமிக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதே ஃபேஸ்புக்கில் போகிறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் போகிறீங்க அப்படின் போது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெட்டில் பார்த்துருப்பீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவங்க குக்கி வந்து தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆக்சுவலி அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி குக்கி வச்சு நீங்கள் வந்து அந்த பர்சன் மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் மெக்கானிசம். அண்ட் XSS மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குக்கி நீங்கள் வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இந்த குக்கி வச்சு நீங்கள் வந்து அந்த பர்சன் மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்கலி ஃபேஸ்புக்கில் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் பண்ணியிருந்தாங்க, அது ஒர்க்கும் ஆச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து பேஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்கேன். ஸோ டாமில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நான் திருப்பி கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ என்னது cybernetworks.com-ஓட விண்டோ இது. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இந்த சைட் கிடையாது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் இந்த cybernetworks.com-ஓட விண்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கோர்ஸ் காமிக்குது. அண்ட் அதை டீட்டெயில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி document.body வேணும் எனக்கு, இல்லை ஹெட் வேணும்னாலும் அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹெட் வச்சுக்கிறேன். ஓகேவா, அண்ட் ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏரியா என்னது, அது வந்து அக்சசிபிலிட்டிக்காக. ஓகேவா, உங்கள் ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்காக. அண்ட் ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சைல்டு நோட்ஸ் இருக்குது. அண்ட் நோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைல்டும் இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஸ்டைலு அண்ட் மேபி ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா டேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ லிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நோடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி காமிக்குது. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்பிள் போயிடுவோம். இப்போதைக்கு இது போனோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஏதாச்சும் இமேஜஸ் வேணாக்கோ நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ சிம்பிள் ஆஸ் இட் இஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா document.images அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 இமேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ 37 இமேஜஸ் வந்து அழகாக நீங்கள் அதே மாதிரி வாங்கி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் JavaScript-ல். ஓகே, அதோட சோர்ஸும் இங்கே காமிக்கும். ஓகேவா, அதோட ஆல்ட் மெசேஜ் அண்ட் எல்லாமே இங்கே விஷயங்கள் காமிக்கும். அண்ட் ஃபைன், ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட ஒரு சேலஞ்சாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து மாற்ற போகிறோம். ஓகேவா, இந்த டெக்ஸ்ட் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா ரொம்ப பேசிக். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஓகேவா, அண்ட் ஆல்சோ என்னோட கோடில் போய்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேசிக்லி இதோட பேஜ் நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன்னா ஸோ அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலி எங்கே இருக்குது லாக் பண்ணலாம். டாக்குமெண்ட் சேவ் அண்ட் இதான் டாக்குமெண்ட் கரெக்டாக. ஸோ டாக்குமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்னவா தருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணுறேன். லெட் அண்ட் மேபி மை டாக் வைக்கிறேன். ஓகேவா, நேம் அண்ட் டாக்குமெண்ட்டில் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வந்து இந்த மை டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிக்கோ அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் ஆசிட்டிஸ் தான் வருது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹெட்டுக்குள்ளே இருக்க டைட்டில் நான் வாங்கணும். ஓகேவா, அதை நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா சிம்பிள் document.title வாங்கலாமா, அது ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஏதாச்சும் கஷ்டமாக பண்ணுவோம். ஸோ எனக்கு பாடிக்குள்ளே இருக்கிற டிவ்வுக்குள்ளே என்ன டிவ் வேணும் எனக்கு இப்போதைக்கு. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி டாட் பாடி அண்ட் சேவ் அண்ட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுமே இல்லை. ஓகேவா, ஆக்சிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஜஸ்ட் HTML கோட் தானே காமிக்குது, நமக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு வந்து என்ன தேவை, நமக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட் தேவை. கரெக்டாக, அதுக்கு நான் வந்து console.dir அப்படின்னு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஸ்க்ரால் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு நோட்ஸ்னு ஒன்று இருக்குது, சில்ட்ரன் ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளே போங்களேன். நம்ம HTML ஸ்ட்ரக்சருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏதோ க்ளாஸ் பண்ணிக்கிறேன், எதுவும் தேவையில்லை எனக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்குள்ளே வந்து, அதாவது தென் பாடி, ஸோ பாடிக்குள்ளே வந்து என்ன சில்ட்ரன், இதுதான் சில்ட்ரன், இது ஒரு சில்ட்ரன் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவிஷன் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இன்னொரு ஸ்கிரிப்ட் ஏன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எலிமெண்ட்ஸ் போங்களேன், எலிமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ரெண்டரை ஆகிற எல்லா HTML கோடுமே இங்கே காமிக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம டிவிஷன் இருக்குது, நம்ம ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த கோட் வந்து லைவ் சர்வர் வந்து இன்ஜெக்ட் பண்ணும் ரியல் டைமில். ஓகேவா, ஸோ அது நீங்கள் நெக்லேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் நம்ம கோட் படி இந்த டிவிஷன் இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்குது. ஓகே ரைட், இப்போ நான் அந்த டிவிஷன் வாங்கினோம்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஜஸ்ட் இங்கே சில்ட்ரன் தானே, அது சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு HTML கலெக்ஷன்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போ இதுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட main.jsக்குள்ளே போயிட்டு .body அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா சில்ட்ரன் அப்படி போடும்போது இங்கே வருதா. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் இதுக்கு கொண்டு போங்களேன், ரிட்டர்ன்ஸ் தி சைல்டு எலமெண்ட்ஸ். எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து இந்த பாடியோட சைல்டு வேணும் எனக்கு. கரெக்டாக, ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், சேம் .children. ஓகேவா, இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், அவுட் பார்ப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கலெக்ஷன் காமிக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டிவிஷன் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்கிரிப்ட். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து டிவிஷன் தான் தேவை எனக்கு. கரெக்டாக, ஸோ இது வந்து இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 0ல் இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஜஸ்ட் இங்கே வந்து 0 போட்டுக்கலாம். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டிவிஷனுக்குள்ளே வந்து அதோட HTML காலமெண்ட், அதோட HTML கோட் எனக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், டிருக்கு பதிலாக லாக் போட்டுக்கலாம். ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கோட் காமிக்குது எனக்கு. ஓகே, எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா, டிவிஷனுக்குள்ளே இருக்கிற H1 வந்து செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நான் மாற்றணும். ஓகே, இதான் என்னோட கோல். அண்ட் H1 டாட், அதே மாதிரி டாட், திருப்பியும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம், திருப்பியும் சில்ட்ரன் போடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து பார்க்கலாம், சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு H1 இருக்குது. கரெக்டாக, ஸோ H1 வேல்யூ இங்கே காமிக்குது. அதே மாதிரி H0 போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இதோட வேல்யூ நான் மாற்ற போகிறேன். ஸோ இது நான் ஆக்சுவலி நான் H1 வந்து கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் அண்ட் இங்கே பார்த்தா H1 கரெக்டாக வருது. ஓகே, அதை கோட் வரணும்னா என்ன பண்ணிக்கணும், இது பதிலாக டிர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ லாக் போடவே எனக்கு ஆக்சுவலி வரும், நோ ப்ராப்ளம். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் இப்போ நான் கீழே போனீங்க வச்சுக்கோங்களேன், இங்கேயும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா இன்னட் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஓகேவா, இன்னட் டெக்ஸ்ட் இன்னும் HTML இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட்டு லேர்ன் HTML DOM இன் JavaScript இருக்குது பார்த்தீங்களா, இன் தமிழில் ஆட் பண்ணும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா, இன்னட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் வந்து இன்னட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது டெக்ஸ்ட் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து லேர்ன் HTML DOM இன் JavaScript தமிழ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணுறதுனால நம்ம வந்து டேரெக்டாக கன்சோல் போடாமல் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கன்சோல் தேவையில்லைங்க எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் இட் இஸ் நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் டாக்குமெண்ட் இல்லை நீங்கள் டேரெக்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த டாக்குமெண்ட் எப்படி வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிள் அஸ் தட். இப்போ பார்த்தீங்களா ஒரு லைன் ஆயிடுச்சு. பட் நிறைய நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது ஏன் அப்படின்னா நம்ம ஒன்று பார்க்கலாம். இது செலக்ட் டெஸ்ட்டில் என்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒரே வீடியோவில் பார்த்து வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஒன்று பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து அப்படியே இந்த ஃப்ளோவில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே ரைட், இப்போது இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் செகண்டும். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் HTML DOM இன் JavaScriptனு இருக்குது. ஓகேவா, இப்போ நான் வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், என்னவா வருதுன்னு பார்ப்போம். அன்கமெண்ட், சேவ் அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட சேலஞ்ச் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அதோட வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுதான் ஒரு மெத்தட்னு கிடையாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ மேபி நீங்கள் செலக்டை வச்சு பண்ணலாம், இல்லை இதுக்கு ஒரு ஐடி நீங்கள் தந்து ஐடி வச்சு பண்ணலாம், இல்லை கிளாஸ் வச்சு பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த வீடியோக்கு இது போகணும்னு நினைக்கிறேங்க. ஓகேவா ரைட், ஸோ இதுதான் என்னோடய கோல். அண்ட் உங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எங்கேயாச்சும் நீங்கள் போங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது வெப்சைட் போங்க, லைக் விக்கிபீடியாவோ இல்லை வந்து மேபி பூட்ஸ்ட்ராப்போ ட்விட்டருக்கோ போங்க. ஓகேவா, இங்கே போனீங்க அப்படின்னா
லாகின் பண்ண சொல்லுதா? சூப்பர். ஸோ லாகின் பண்ண சொல்லாத இடத்துக்கு போங்க. இல்லை உங்கள் லாகின் பண்ணியிருந்தாக்கோ நோ ப்ராப்ளம் எனக்கு. ஸோ மேபி நான் கூகுள் போகிறேன் வச்சுக்கோங்க, google.com போகிறேன். நீங்கள் நான் வந்து CyberDude சர்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இருக்கிற என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட லிங்க்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஓகே, ஸோ document.links பார்த்தீங்களா, கூகுள் வந்து 157 லிங்க்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் குயிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ இமேஜஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. document.images 58 இமேஜஸ் வந்து இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் க்யூரியஸாக இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் தோணுச்சு, google.images.com போயிட்டு அண்ட் நீங்கள் எதாவது சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணலாம், பிரியாணி ஆட் பண்ணுவோமா? பிரியாணி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐட்டம்ஸ் தான் கரெக்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இமேஜஸ் தான். ஸோ இமேஜஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு document.images எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். டோட்டலாக 87 இமேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ஃபாலோவில் வச்சு எல்லா இமேஜும் நீங்கள் உங்கள் டேரக்டில் சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அது. எஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு என்னஃப் நினைக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா சேம் டாக்குமெண்ட் டைப் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசரில் வந்து அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் படிங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் இருக்கும். அண்ட் இங்கே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் இந்த மெனு கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ UI இருக்குது, அழகாக நான் வந்து JavaScript போட்டு ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஆட்டோமேட்டிக் எனக்கு காமிக்குது. ஓகே, இதுவே நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக பண்ண வச்சுக்கோங்களேன், அதுவும் நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் விண்டோ இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கோடில் போயிட்டு இப்போதைக்கு இது கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் கீழே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் லாக் அண்ட் விண்டோ டாட் ஃபைண்ட். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஃபைண்ட் ஃபைல் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட். ஓகே, எனக்கு வந்து நான் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து தமிழ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ தமிழ் சேவ். அண்ட் இப்போ ஆக்சுவலி போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மேலே மாடிஃபை பண்ணதுனால போயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், HTML DOM எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ HTML DOM ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் ஆல்சோ நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு வந்துச்சு. ஓகேவா? அதுவே ஃபைண்ட் பண்ண முடியல வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் DOM எஸ்ன்னு போடுறேன். இப்போ வந்து இது அவைலபிளாக இல்லை கரெக்டாக. இப்போ சேவ் பண்ணும்போது செலக்ட் ஆகல. அண்ட் ஆல்சோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கல் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதாங்க DOM-க்கான ஒரு சூப்பரான விஷயமே. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் கற்றுட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் நெட்டில் பார்க்குற மாதிரி ப்ளகின்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் நீங்கள் உருவாக்கலாம். ஓகே, ஏன்னா நான் நிறைய பேச நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த DOM-க்கான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.